அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சமையல்ல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பச்சை பயிறு எந்த அளவுக்கு சத்து வாய்ந்தது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பச்சை பயிறு சாதாரணமான ஒரு பயிறு வகை தான். இதில் சாம்பார் வைக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வைக்கலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சாம்பாரை தவிர இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுமே அதிகம் தான். உணவு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடல்லையுமே இது பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த பச்சை பயிரோடைய பலன்கள் என்ன, இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய பயனுள்ள தகவல்களோடு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுக்க பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு, பைத்தம்பயிறு அல்லது பாசிப்பருப்பு அப்படிங்கிறது ஒரு வகையான பயிர். தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த பயிர் இங்கே பெரிதும் பயன்படுத்தப்படுது. தமிழர்களுடைய சமையலில் இது முக்கியமான இடத்தை பெறுது அப்படின்னு சொல்லலாம். கொழுக்கட்டை, மோதகம்னு இந்த பயிற்றை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் முளைக்க வைத்து இது சமைக்கிறதும் உண்டு. கஞ்சியில் சேர்க்கப்படுவதோடு தோல் உரியாமல் இருக்க பச்சை நிறத்தில் இருப்பது பச்சை பயிறு அப்படின்னும், அதுவே தோல் உரித்த உடைத்த பயிரை பாசிப்பயிறு அப்படின்னும் சொல்கிறோம். பாசிப்பயிறு பொதுவாக பொங்கல் வைக்கவும் கூட்டு செய்யவும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதோடைய பயன் அப்படிங்கிறது ஏராளமானது அப்படின்னு சொல்லலாங்க. பயிறு வகைகளில் புரதசத்து நிறைந்திருக்கக்கூடிய பயிறு இந்த பயிறு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டும் கலோரியும் சரிவிகத்தில் கலந்துருக்கு. பருப்பு வகைகளில் நல்லா வேக வைத்து சாப்பிடுவது நல்லது அப்படிங்கிறதால தான் குழைந்து செய்யக்கூடிய பொங்கல் கூட்டில் இந்த பருப்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பச்சை பயிறு பெரும் பங்கு வகிக்கிறதா கேரள தேசத்தில் பொதுவாக நம்பப்படுது. முழு பச்சை பயிரை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் நிறையவே இருக்குங்க. புன்சை நிலங்களில் விளையக்கூடிய தானியங்களில் சிறந்த உணவு, அதிக சத்து கொண்டது இந்த பச்சை பயிறு. சிறந்த புஷ்டியும் பலமும் தரக்கூடியது. சீக்கிரமாக ஜீரணமாவது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வாயுவையும் அதிகம் உண்டாக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பயிறு அறுவடையாகி 6 மாதம் வரை தானிய சுவாசத்தில் ஒட்டி புது தானியத்துடைய குணத்தை காட்டும். கபத்தை குறைக்கிற அளவுக்கான சக்தி பச்சை பயிரில் அதிகமாக இருக்கு. 6 மாதங்களுக்கு மேற்பட்டு அது மிகவும் சிறந்த உணவாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓராண்டுக்கு அப்புறமா வீரியம் குறைய ஆரம்பிக்கும். தோல் நீக்கி லேசாக வறுத்து உபயோகித்தா ரொம்ப எளிதாக இது ஜீரணமாயிடும். இந்த பச்சை பயிறு துவர்ப்போடு இருக்கக்கூடிய இனிப்பு சுவையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீத வீரியம் உள்ளது அப்படின்னு இதை சொல்கிறாங்க. நல்ல ருசியான ஒரு பயிர் வகையில் இதுவும் ஒன்றுங்க. பசியை தூண்டி எளிதில் ஜீரணமாகக்கூடியது. இரத்தத்தில் தெளிவை ஏற்படுத்தி இரத்த கொதிப்பை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கு. இரத்தத்தில் மலம் அதிகம் தங்காமல் வெளியேறிடும். அதனால தான் இரத்தக்கெட்டு நோய்கள் ஏற்படுவதை இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீர் தேவையான அளவு பெருகவும் வெளியேறவும் இது உதவும். கபமோ பித்தமோ அதிகமான இருக்கும்போது உடல் சீராக இயங்காது. இது குறைக்கக்கூடிய அளவுக்கான தன்மை இதில் அதிகமாக இருக்கு. பைத்தம்பருப்பை வேக வைத்த தண்ணீரில் உப்பும் காரமும் சேர்த்து நோயுற்றதுக்கு அப்புறமா உடல் இறை குறைந்தவங்க சாப்பிடும்போது களைப்பு நீங்கி அவங்களுக்கு பலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உபவாசம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வேளை லகுவாக உண்பதற்கு இந்த பைத்தம்பருப்பு கஞ்சியை பயன்படுத்தலாம். பாலும் சர்க்கரையும் சேர்த்து உண்ணும்போது இதோடைய சக்தி அவங்களுடைய உடல் சோர்வை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை நீக்க இந்த தூள் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. தலைக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீயக்காய் மாதிரியான பொருள் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கும்போது இந்த பயிறுடைய தூளை நீங்கள் பயன்படுத்தி தலையை கழுவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மாவை வெந்நீரில் விட்டு களியாக கிளறி தாய்ப்பால் தரக்கூடிய மாதருடைய மார்பில் பற்றிடும்போது பால் கட்டு குறைந்து வீக்கம் குறையுமா. மார்பில் நெறிக்கட்டிகளும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறதால கேரள மக்கள் இதை அதிகமாக எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்றும் தமிழகத்திலையும் இந்த பயிருடைய மகத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதை சாப்பிடக்கூடாதவங்க யார் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். பச்சை பயிரை ஈரல் சம்மந்தமாக நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஈரல் பிரச்சனை இது அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர இந்த ஒரு விஷயத்த ஆஸ்துமா, சைனஸ் மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இந்த
இந்த வீடியோ மூலிமா பச்சை பயிறுடைய பயன்கள் என்ன, யார் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.